Hey guys, today வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 ஃப்ரைடே. எஸ்டர்டே வந்துட்டு ஃபுல் வீடியோவாக நான் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகல. பிரதர் நாளைக்கு எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கும், வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கொஷினை. பட் இன்றைக்கி நான் அப்டேட் திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். சாட்டர்டே எப்படி கூட்டம் வருமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்துருக்கு. 3 டேஸாக கண்டினியூஸாக லீவ் வருது இல்லைங்களா, அதனால் டூரிஸ்ட்டு இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் விசிட் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. அப்புறம் போட்டிங்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கரண்ட்லி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஈவினிங் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவோம், அதனால் போட்டிங் வந்து ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் வந்து 3:30க்கு போட்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. 5:30 வரையும் போட்டிங் வந்து கடைசி டைமு. நீங்கள் அப்போ வரையும் போட்டிங் வந்து ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் குளிக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். ஃபேமிலிஸ் வந்து குளிச்சுட்டு அவங்களோட சில்ட்ரன்ஸை கண்டுக்காமல் சில இடத்துல குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கிறதுனால இதுக்கு பிஃபோர் வந்து இன்சிடெண்ட் கூட ஆயிருக்கு. ஒரு குழந்தைய வந்து குளிச்சுட்டு இருக்கும் போதே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது போய் அந்த பிரிட்ஜுக்கு அடியிலே போய் மாட்டிக்கிச்சு. இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ முக்கியமாக குளிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸோடு குளிங்க. குழந்தைங்கள கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டு பார்த்து பத்திரமா குளிங்க. ஏன்னா குழந்தைங்கள கண்டுக்காமல் சில பேர் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய எமர்ஜென்சி ஆகிடும். ஸோ அதனால் குளிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா குளிங்க. சாட்டர்டே சண்டே தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணலாம். கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நிறைய வெளியூர்லேருந்து ரொம்ப லாங் ட்ராவல் எடுத்து நீங்கள் இங்கே வரீங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.